ஆவியரே, நீங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டிலும் பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் பேசும் உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 9ஆம் ஞாயிறு ஆராதனைக்காய் நாம் கூடியிருக்கின்றோம். இன்று பிரசங்க வாக்கியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44ஆம் வசனம் துவங்கி 46 முடிய. மத்தேயு 13வது அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 46 வரை எல்லாருமே நாம எடுத்து அதை இணைந்து வாசிக்கலாம். அன்றையும் பரலோகராஜ்யம் நிலத்தில் விளைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதனைகளை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார். அதிலே அவர் கையாண்ட முறை உவமைகளின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் என்பது கர்த்தருடைய போதனைகளே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நமக்கு தெரியும். அவர் சொன்ன உவமைகள் ஏறத்தாழ 55 உவமைகளுக்கு மேல் இருக்கும். ஆனால் 30க்கு மேற்பட்ட உவமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றியே முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசினார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது நிறைய உவமைகள், இது எல்லாமே பரலோக ராஜ்யத்தை மையப்படுத்தியது. கடுகு விதை என்ற உவமை, புளித்த மாவு என்ற உவமை, புதைந்திருக்கிற பொக்கிஷம், புகழ் தருகிற முத்து, வலை, இந்த எல்லா உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தியது. காரணம், எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வலை குறித்த உவமைக்கு மீனவர்கள் புரிந்து கொள்ள முடியும். புளித்த மாவை குறித்து சொல்லுகிற போது வீட்டில் இருக்கிற பெண்கள் புரிந்து கொள்ள முடியும். விதைகளை குறித்து சொல்லுகிற போது விவசாயிகள் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாய் ஒவ்வொன்றாய் சொல்லி தெளிவாக பரலோக ராஜ்யத்தின் மகிமையை இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஏன் என்றால், அந்த காலத்தில் கடவுளின் ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அன்று அரசர்கள் மக்களை கொடுமையாய் நடத்தினாங்க. அப்படிப்பட்ட நிலையில மேசியா வருவார், எங்களை மீட்பார் என்று மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவருடைய எண்ணம் உலகத்துக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வருகிறார் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவருடைய மகிமை பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை அவர் உணர்த்தி காட்டுவதற்காக இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று நமக்கு தெரியும். ஆகவே பரலோக ராஜ்யத்தின் உவமைகளில் இந்த 2 உவமைகளை நமக்கு முன்பாய் ஆண்டவர் வைக்கின்றார். ஒன்று புதைந்திருக்கும் பொக்கிஷம், இரண்டாவது புகழ் தருகிற முத்து. இந்த 10ஆம் திருத்தப்படைக்கு பின்வருகிற 10 ஞாயிறு வரைக்கும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அடித்தளங்கள், விசுவாசத்தின் அடித்தளங்கள் என்ற அந்த மைய பொருளை நாம் சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிற போது ட்ரூ விஸ்டம், மெய் ஞானம், இயேசு கிறிஸ்துவை கண்டடைவனே மெய் ஞானி என்று நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமறை பகுதியில 3 உண்மைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, புதைந்திருக்கும் பொக்கிஷம், hidden treasure, valuable treasure. புதைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த
புதையலை குறித்து சொல்லுகிறார் என்றால், அந்த காலத்துல வங்கிகள் கிடையாது. அப்படி இருந்தாலும் சாதாரண பாமர மக்கள் பயன்படுத்த முடியாது. விலை உயர்ந்த பொருட்கள், பணம், இவற்றை எல்லாம் குழி தோண்டி புதைத்து வைக்கின்ற ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. போர் சூழல் அடிக்கடி அங்க உண்டு. பாலஸ்தீனால போர் ஏற்படும் போது மக்கள் நாடு கடத்தப்படுவாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது, அவசரமாய் அந்த சூழல்ல. ஆகவே நிலத்தில புதைத்து வைத்து போவாங்க. ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே பகுதிக்கு அவர்கள் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி வந்தால் ஒருவேளை அந்த புதைத்து வைத்திருந்த பொருளை அவர்கள் தேடி கண்டுபிடிக்க அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்று நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர் பொக்கிஷத்தை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த புதையலை பற்றி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். ஒரு மனிதன் நிலத்தை அவர் பண்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த நிலம் அவருக்கு சொந்தம் அல்ல. எனவேதான் ஒரு பொக்கிஷத்தை பார்த்த உடனேயே அது அவருக்கு தெரியும், இது விலை மதிப்பு இல்லாத ஒன்று. இதை நாம் எப்படியாவது சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாசிக்க கேட்க 13ஆம் அதிகாரத்தை நாம மறுபடியும் பார்க்கிற போது அந்த 44ஆம் வசனத்துல அந்த மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். அதான் முக்கியம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தியாகம் செய்து அந்த நிலத்தை அவன் வாங்குகிறான். காரணம் என்ன? அங்கு புதைந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் அது விலையேறப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி அவன் எண்ணுகிறான். ஆகவேதான் அந்த மனிதன் எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை வாங்குவதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றான். இதை எதற்கு ஆண்டவர் ஒப்பிடுகின்றார்? பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்கு ஆண்டவர் ஒப்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 19:21. எல்லாவற்றையும் நீ விட்டு விடு, அப்போது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷம். அவருடைய வார்த்தை தான் பொக்கிஷம். அந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மற்றவைகள் எல்லாம் இரண்டாம் தரமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே தான் அந்த மனிதன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்குகின்றான். ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிறோமா பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இப்படி அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 2:4. புதையலை தேடுதலுக்குள் தேடுவார்கள். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆகவே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அது புது மொழிபெயர்ப்புல நாம் வாசிக்கிற போது செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை தேடி புதையலை தோன்றும் ஆர்வத்தோடு அதை தேடு என்று பொது மொழிபெயர்ப்பிலே இந்த வசனத்தை நீதிமொழிகள் குறிப்பிடுகின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டுவிட, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்முடைய வாழ்க்கையில சாதிக்கணும்னா பல தியாகம் அவர் செய்ய வேண்டும். எல்லா நிலைகளிலும் அவர் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பயிற்சியாளர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி பெற முடியும் என்று அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். முதலாவதுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அவர் விட்டு விடுவார். அதே போல நாம் இந்த உலகத்தில் வாழ்வது பரலோக ராஜ்யத்தினுடைய அவசியத்தை, அந்த மகிமையை காண வேண்டும். ஆகவே நாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டுடைய மகிமையை காண
நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். One must give up his own wishes and habits to inherit kingdom of God. ஆகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி ஒரு காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள பொக்கிஷம் நமக்கு உண்டாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:23. நீதிமொழிகளில் ஆசிரியர் மிக தெளிவாய் நமக்கு சொல்கிற காரியம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இப்போதும் கவனமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே புதைந்திருக்கும் பொக்கிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள். இதை கேட்க, அதை நாம் தியானிக்க எப்போதும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அதை ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக புகழ் தருகின்ற முத்து. முதலாவது புதைந்திருக்கின்ற பொக்கிஷம், இரண்டாவது புகழ் தருகிற ஒரு முத்து. அது precious pearl. அதை நாம் சுதந்திரிக்கணும். இந்த வியாபாரி ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நல்லா தெரியும் அந்த ஃபீல்டில் அவர் இருக்கிறதுனால எந்த முத்து எப்போ கிடைக்கும், அந்த முத்து விலையை பெற்றதா இருக்கும். கவனமாய் அவர் அந்த வியாபார ஸ்தலத்திலே பார்த்து கொண்டே இருப்பார். அங்க இருக்க சொல்லி வைத்திருப்பார். எப்போது அந்த முத்து, அந்த அரிய வகை முத்து கிடைக்குமோ அப்ப உடனடியாய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவதற்கு தன்னை அர்ப்பணிப்பார். அதுதான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். புதையல் என்பது அந்த மனிதன் எடுப்பது ஆக்சிடென்ட். அவன் நிலத்தை பண்படுத்திக் கொண்டிருந்த போது கிடைத்த ஒரு அரிய காரியம். ஆனால் இந்த வியாபாரி அப்படி அல்ல. தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய சிந்தனையை, எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். எப்போது அந்த முத்து கிடைக்கும் சொல்லி கவனமா பார்த்து கொண்டே இருப்பார். கிடைத்த உடனேயே, அது மார்க்கெட்ல வந்து தெரிஞ்ச உடனேயே உடனே போய் அவர் அதை வாங்கி விடுவார். அவர் எடுக்கிற முயற்சி, அவர் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் மிக கவனமாய் அவர் இருப்பார் என்பதை ஆண்டவர் சொல்லி, இதை போல் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த உண்மைகளை நாம் தியானிக்க, அதை கடைபிடிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் அழைக்கிறவராக இருக்கின்றார். அந்த புகழ் வருகின்ற அந்த முத்தை நாம் தவற விடக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் ருசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஓராம் அதிகாரம் 22ஆம் வசனமாமா? பிரசன்னத்தினாலே அநேக அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறோம். சுப்ரீம் பியூட்டியை நாம் காண முடியும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சீயோனை நான் வைக்கிறேன், விலையேற பெற்றதுமான அந்த ஆசீர்வாதம், அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த முத்தை நாம் எப்போதும்
தியானித்து பெற்றுக்கொள்வதற்கு, அதை சுதந்திரிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் விரும்புகிறாராய் இருக்கின்றார். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்கள் 105:4, கர்த்தரையும் சமூகத்தினார்கள் நித்தமும் நாம் தேட வாஞ்சையாய் இருக்கிறோமா? அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் பாதத்திலே அமர்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்க ஆயத்தமா? அந்த முத்து வியாபாரி கவனமாய் பார்த்து கொண்டே இருந்தார். முத்து அவர் கேட்ட, அவர் சிந்தித்த அந்த முத்து கிடைச்ச உடனேயே அவர் வாங்கி கொண்டதை போல் இன்று நமக்கு தருணம் கிடைக்கிற போது, ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று நாம் வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிற போது, அதை பெற்றுக் கொள்வதற்கு, வசனத்தின் மூலமாய் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அனுதினமும் அந்த வசனத்தை தியானிக்க நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. தியானிக்க நமக்கு பலன் உண்டு. தியானிக்க நமக்கு வழி நடத்தல் உண்டு. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். புதைந்திருக்கும் பொக்கிஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, புகழர் முத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை சற்று சிந்திப்போம். மூன்றாவதாக, புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். புதைந்திருக்கும் பொக்கிஷமும் புகழரும் முத்தும் நமக்கு என்ன உண்மைகளை தெளிவுபடுத்துகிறதோ அதை நாம் உணர்ந்தவர்களாய் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்கு புதைந்திருக்கும் பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்து, புகழரும் முத்துவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது கொலோசியர் 2:3 நாம் வாசிக்கலாம். அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு நாம பாட கேட்ட 185வது ஞான பாடலை நாம் வீட்டுக்கு போய் மறுபடியுமாய் அந்த ஒவ்வொரு கவியையும் நாம் பாடி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதில் ஒவ்வொரு அந்த கவியிலும் ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை ஆசிரியர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கின்றார். பரமண்டலத்தில் உள்ள மகிமை என் தம்மியம், இயேசு என்கின்ற அன்புள்ள இரட்சகர் என் பொக்கிஷம், பரலோக நன்மைகள் என்னுடைய ஆறுதல். ஒவ்வொரு வசனத்திலும் அது மிக தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மோட்ச லோக இன்பத்தை ருசிக்கும் 100 வருஷத்தில், லோக இன்பத்தை ருசிக்கும் 100 வருஷத்திலும் இயேசுவோடு சஞ்சரிக்கும் ஒரு நாளே இங்கேயும் நன்மைதான், அங்கே வரை சேர்ந்தால் வாழ்வு எத்தனை என்று மிக தெளிவாய் ஒவ்வொரு கவியிலும் அந்த ஆசிரியர் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுதான் நமக்கு ஞானம், இயேசுதான் நமக்கு எல்லாம் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோபின் புத்தகம் 23:12. அவருடைய வாயின் வார்த்தைகள்னா ரொம்ப முக்கியம். அதை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள வாஞ்சியா இருப்பேன் என்று அங்கு யோபு சொல்லுகிறார். அதே சங்கீதங்களின் புத்தகத்துல 19ஆம் சங்கீதம் 10வது வசனம், சங்கீதங்கள் 19:10. தேனியும் தேன் கூட்டிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, அதுதான் பொக்கிஷம். ஆபிரகாம் லிங்கன் சின்ன வயதுல அவருடைய வரலாற்றை நம்ம வாசிக்கிற போது விறகு வெட்டி சுமக்கின்ற ஒரு பணியை அவர் செய்து வந்தார். அப்படி தன்னுடைய பாட்டியோடு விறகு வெட்டி சுமந்து கொண்டு போகும்போது அவங்க பாட்டி பொக்கிஷமாக வேதாகமத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதை ஒழுங்கும் கிரமமாக வாசித்ததினால
அதன் ஆதாரமாக அவர் அமெரிக்க தேசத்துடைய உயர்ந்த ஒரு பதவிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அதிபராய் அவர் மாறினார் என்று நமக்கு தெரியும். ஜிகன்பால் ஐயுடைய வாழ்க்கையில அவருக்கு உந்துதலை கொடுத்தது அவர் தாயார் கொடுத்த இந்த பொக்கிஷம் என்று அவருடைய கரத்தில் கொடுத்த வேதாகமம் தான் அவரை ஆசிரியருக்கு மிஷனரியாய் உருவாக்கியது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவரது பொக்கிஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் விரும்புகிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை மிக தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு அதை நாம் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் பிதாவானவர் நமக்கு தந்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த செய்தியை நாம் மட்பாண்டங்களில் சுமந்து வருகிறோம். மட்பாண்டம்னா நீங்களும் நானும். அத ஒரு ஆசிரியர் தெளிவாக ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகின்றார், supreme valuable message of salvation in Christ has been entrusted by God to frail and fallible human being என்று சொல்கிறார். ரெண்டு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. frail and fallible, பலவீனமான தவறுகின்ற நாம், மட்பாண்டங்களாய் இருக்கின்ற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோம். அந்த ரட்சிப்பின் மகிமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் உங்கள் இடத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி என்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அவர்தான் இரட்சகர் என்பதை நாம் சுமந்து திரிகிறோம். மிக மிக ஆழமான சத்தியத்தை பவுல் அந்த கொரிந்தியருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கிறீங்க. அந்த பொக்கிஷம் மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அதுதான் அவசியம் என்பதை ஆண்டவர் இங்கு வலியுறுத்துகிறார். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே இந்த ரட்சிப்பின் மகிமையை, ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரிக்கிறோம்? புதையலை கண்டெடுப்பது போல நாம கண்டெடுக்க முயற்சி எடுக்கிறோமா? முத்த வாங்குவது போல நம்ம அர்ப்பணித்து அதை வாங்குவதற்கு முயற்சி எடுக்கிறோமா? நம்முடைய உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வேதாகம வசனம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாங்க எங்க போனாலும், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது நம்முடைய இருதயத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியா இருக்க முடியும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியா இருக்கும். அவர்கள் நம்மை வழி நடத்துவாங்க. அவர்களோடு கூட நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அந்த ரட்சிப்பின் மகிமையை மட்பாண்டங்களில் நாம் சுமந்து திரிகிறோம். அப்படிப்பட்ட சாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். படிப்பின் மகுடமாய் நாம் இருக்கிறோம். அந்த படிப்பின் மகுடமாய் நாம் இருந்த போதிலும் நாம் மகிமையை இழந்த மக்களாய், கிறிஸ்துவை மறுதலிக்கிற மக்களாய், இயேசுவின் அன்பை இன்னும் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லாத ஒரு நிலை, நிர்பந்தமான நிலையிலே நாம் பல நேரங்களிலே நெருக்கத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், அந்த ரட்சிப்பை நான் இந்த இருதயத்தில சுமக்க வேண்டுமானால், இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் எடுத்து போட வேண்டும் என்ற உள்ளத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். அந்த வசனம் இந்த உள்ளத்திலே விங்காரம் அடித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அந்த வசனத்தின் மூலமாய் நான் வழி நடத்தப்பட வேண்டும். அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் நீங்க விரும்புறீங்க. அதுக்கு நாம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்றோமோ, இந்த ரட்சிப்பின் மகிமையை நம்முடைய இருதயத்தை சுமந்து இருக்கிறோமோ, அப்படி நாம சுமந்து செல்லும் போது
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இந்த மகிழ்வு நமக்கு இருக்கும். பரிபூர்ண மகிழ்ச்சியை நாம் காண முடியும். என்னதான் நமக்கு துன்பம் வந்தாலும், என்னதான் நமக்கு பிரச்சனை வந்தாலும், என்னதான் நமக்கு பலவீனம் வந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வாதம். மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட அவர் பேசுவார். அதை நாம் கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை அர்ப்பணித்து கர்த்தரோடு கூட நம்மை ஒவ்வொரு நாளும் இணைத்துக் கொள்வோம். அப்படி இணைத்துக் கொள்கிற போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைய உண்டு. புதைந்திருக்கும் பொக்கிஷம், புகழ்தரும் முத்து இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் வாசிக்க, தியானிக்க, ஆலயத்தில் வரும்போது ஒவ்வொருவரும் வேதாகமத்தை கையில கொண்டு வர, வாசிக்கிற போது அந்த வேதாகம வசனத்தை பின்பற்றி பார்க்க ஆண்டவர் விரும்புகின்றார். பலமுறை ஆண்டவரை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலம் இன்னும் கொஞ்ச காலம், வறட்சி ஆரம்பித்துக் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன நிலைகளில இந்த உலகத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்று நாம் நினைத்து பார்க்க முடியாது. அவனுடைய வருகைக்கான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டாமா? நம்முடைய வார்த்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஞானம், அவரே அறிவு. நீதிமொழிகளில் வாசிக்க கேட்டதை போல கர்த்தருக்கு பயப்பட அந்த பயம் நமக்கு வேண்டுமே. நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம அர்ப்பணித்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னும் அநேகர் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இன்னும் அநேகரை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் உதாசீனப்படுத்த ஒவ்வொரு நாளும் எத்தனைக்கிறோமா? அல்லது செயல்படுத்த நாம் முயற்சி எடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த அனுபவத்தின் வழியாய் நம்மை வழிநடத்த நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.